வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம ஒரு முக்கியமான வங்கி வாடிக்கையாளர் உரிமை திட்டத்தை பார்க்கப் போகிறோம். அதுதான் ஆர்பிஐ ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பாளர் திட்டம் 2021. இந்த திட்டம் கூட்டுறவு வங்கிகளுக்கு 2025 நவம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதாவது மாநில கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் இப்போது இந்த திட்டத்தின் கீழ் வரப்போகின்றன. இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது, இந்த திட்டம் என்ன, ஏன் கூட்டுறவு வங்கிகளுக்கும் இது கொண்டுவரப்படுகிறது, எந்த வகை புகார்கள் இதில் பதிவு செய்யலாம், வாடிக்கையாளர்கள் எப்படி புகாரளிக்கலாம், வங்கிகள் இதற்காக எப்படி தயாராக வேண்டும். வாங்க தொடங்கலாம். ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பாளர் திட்டம் என்றால் என்ன? இந்த திட்டத்தை இந்திய ரிசர்வ் வங்கி 2021 நவம்பர் 12 அன்று அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டம் முந்தைய 3 திட்டங்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டது. வங்கி குறைதீர்ப்பாளர் திட்டம் 2006, நிதி நிறுவன குறைதீர்ப்பாளர் திட்டம் 2018, டிஜிட்டல் பரிவர்த்தனை குறைதீர்ப்பாளர் திட்டம் 2019. இப்பொழுது ஒரே நாடு ஒரே குறைதீர்ப்பாளர் என்ற கொள்கையின் கீழ் 2025 நவம்பர் 1 முதல் கூட்டுறவு வங்கிகளுக்கும் இந்த திட்டம் அமலாகிறது. இதன் மூலம் கூட்டுறவு வங்கி வாடிக்கையாளர்களும் தங்கள் குறைகளை நேரடியாக ஆர்பிஐ வழியாக தெரிவிக்க முடியும். ஏன் கூட்டுறவு வங்கிகளுக்கு இது முக்கியம்? இன்று வரை கூட்டுறவு வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் தங்கள் குறைகளை முதலில் வங்கிக்கே தெரிவித்து அதற்கு பதில் வரவில்லை என்றால் ஆர்பிஐயின் கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் புரொடெக்ஷன் செல் வழியாக தெரிவிக்க முடிந்தது. ஆனால் 2025 நவம்பர் 1 முதல் அவர்களுக்கும் இந்த திட்டம் வாயிலாக புகார் அளிக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. இதனால் எல்லா வங்கிகளுக்கும் ஒரே மாதிரி புகார் தீர்வு முறை உருவாகிறது, வெளிப்படைத்தன்மை மற்றும் திறன் அதிகரிக்கிறது, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை கூட்டுறவு வங்கிகளில் மேலும் வலுப்படுகிறது. எந்த வங்கிகள் இதில் அடங்கும்? தற்போது இந்த திட்டத்தின் கீழ் வணிக வங்கிகள், வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள், நகர கூட்டுறவு வங்கிகள், கட்டண முறை பங்கேற்பாளர்கள் மற்றும் கடன் தகவல் நிறுவனங்கள் பங்கேற்கின்றனர். 2025 நவம்பர் 1 முதல் இந்த திட்டத்தின் கீழ் மாநில கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் இணைகின்றனர். இதன் மூலம் வங்கியின் புகார் நடைமுறை முடிந்தபின் 30 நாட்களுக்குள் தீர்வு கிடைக்காவிட்டால் வாடிக்கையாளர் ஆர்பிஐ குறைதீர்ப்பாளரிடம் புகார் அளிக்கலாம். எந்த வகையான புகார்களை அளிக்கலாம்? சேவை குறைபாடு, டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் சம்பந்தமான எந்த ஒரு புகாரையும் இதில் அளிக்கலாம். அதாவது வங்கியின் தவறு அல்லது தாமதம் காரணமாக வாடிக்கையாளருக்கு ஏற்படும் இழப்பு. உதாரணங்கள்: வைப்பு தொகை சரியாக கணக்கில் சேர்க்கப்படாதது, கடன் தொகை வழங்க தாமதம், தவறான கட்டணங்கள் அல்லது திருப்பித் தரப்படாத பணம், ஏடிஎம் அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை பிரச்சினைகள், கணக்கு க்ளோஸ் செய்வதில் தாமதம், காசோலை அல்லது டிராஃப்ட் பிரச்சினைகள். வாடிக்கையாளர் தனது புகாரை நேரடியாக அளிக்க வேண்டும், வக்கீல் வாயிலாக அளிக்கக்கூடாது. ஏற்கப்படாத புகார்கள் எவை? வங்கிக்கு முன்பாக புகார் அளிக்காமல் நேரடியாக ஆர்பிஐக்கு அளிப்பது, கோர்ட் மற்றும் நடுவர் மன்றத்தில் உள்ள விஷயங்கள், கடன் வழங்குதல் போன்ற வங்கியின் வணிக முடிவுகள், பணியாளர் அல்லது ஒப்பந்த பிரச்சினைகள். வாடிக்கையாளர் எப்படி புகார் அளிக்கலாம்? புகார்களை 4 முறைகளில் அளிக்கலாம். 1. https://cms.rbi.org.in இணையதளத்தில் அளிக்கலாம். 2. மின்னஞ்சல் crpc@rbi.org.in வாயிலாக அளிக்கலாம். 3. அஞ்சல் மூலம் சென்ட்ரலைஸ்ட் ரெசிப்ட் அண்ட் ப்ராசஸிங் சென்டர், 4th floor, RBI, செக்டர் 17, சண்டிகர் 160017 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். 4. இலவச தொலைபேசி உதவி எண் 14448 ஐ தொடர்பு கொள்ளலாம். புகார் அளித்த பிறகு வாடிக்கையாளருக்கு SMS மின்னஞ்சல் மூலம் புகார் எண் வழங்கப்படும். அதன் மூலம் புகாரின் நிலையை பார்க்கலாம். புகார் கிடைத்த பிறகு என்ன நடக்கும்? புகார் கிடைத்ததும் ஆர்பிஐ குறை தீர்ப்பாளர் அலுவலகம் புகார் ஏற்கத்தக்கதா என்று சரிபார்க்கும், வாடிக்கையாளர் மற்றும் வங்கி இடையே சமரசம் அல்லது மத்தியஸ்த முயற்சிக்கும், தீர்வு கிடைக்காவிட்டால் தீர்ப்பு வழங்கி வங்கிக்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடும்.
வாடிக்கையாளர் 30 நாட்களுக்குள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டால் வங்கி அதனை நிறைவேற்ற வேண்டும். நஷ்ட ஈடு வரம்பு என்ன? நிதி இழப்புக்கான புகார்களில் ரூபாய் 20 லட்சம் வரை தீர்ப்பளிக்கலாம். மன வருத்தம் அல்லது ஏற்பட்ட சிரமங்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வரை நஷ்ட ஈடு வழங்கலாம். கூட்டுறவு வங்கிகள் இத்திட்டத்தை அமல்படுத்த என்ன செய்ய வேண்டும்? RBI உடன் தொடர்பு கொள்ள நோடல் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். புகார் தீர்வு முறைமையை வலுப்படுத்த வேண்டும். 30 நாட்களுக்குள் பதில் வழங்கப்படுவதை உறுதி செய்யுங்கள். பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். வாடிக்கையாளர் உரிமைகள் மற்றும் RBI வழிகாட்டுதல்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். டிஜிட்டல் பரிவர்த்தனை பிழைகளை சரிசெய்ய வேண்டும். UPI, NEFT, CBS போன்ற சேவைகளில் பிரச்சினைகள் தவிர்க்க வேண்டும். வாடிக்கையாளர்களுக்கு இலைகள், இணையதளம், மொபைல் ஆப்ஸ்களில் புகார் நடைமுறையை விளக்குங்கள். 2025 நவம்பர் 1 முதல் கூட்டுறவு வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் RBI குறைதீர்ப்பாளர் திட்டத்தின் கீழ் தங்கள் குறைகளை நேரடியாக தெரிவிக்கும் உரிமை கிடைக்கும். தங்களின் சேவை தரத்தை உயர்த்தவும், வாடிக்கையாளர் நம்பிக்கையை பலப்படுத்தவும் மற்றும் RBI விதிமுறைகளுடன் முழுமையாக இணைந்து செயல்படவும் இது கூட்டுறவு வங்கிகளுக்கு ஒரு வாய்ப்பாகும். நன்றி நண்பர்களே.